எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு சகுந்தலம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா சகுந்தல பறவைகளை காமிக்கிறாங்க. ஒரு குழந்தைய தன்னோட அழகுல சுமந்துக்கிட்டு காட்டு பகுதியா இருக்க ஒரு இடத்துக்கு போகுதுங்க. ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வச்சுட்டு பறவைகள் எல்லாம் பறந்து போக அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாமே இந்த குழந்தைய பாதுகாக்குது. அந்த குழந்தை அழுகுற சத்தம் கேட்டு அங்க ஆசிரமத்துல இருக்க ஒரு 2 பேர் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது இவங்களோட குருவா அங்க வர அந்த குழந்தைய கையில எடுத்து, இது அந்த கடவுளோட குழந்தை, இந்த குழந்தைய பாத்துக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே பெற்றோர்கள் இல்லாம இந்த குழந்தைங்க இருக்கு, இது யார் குழந்தையா இருக்கோ அப்படின்னு மாதிரி கேட்க இவர் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். சொர்க்கத்துல இருக்க மேனகை விஸ்வாமுத்திரர் அப்படின்றவரோட தவத்தை கலைக்கணும் அப்படின்றதுக்காக பூமிக்கு வந்திருப்பாங்க. அவர் மீது காதல் கொள்ள ஆரம்பிச்சதால அவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் இவங்க. கடவுளுக்கும் மனிதனுக்கும் பிறந்த குழந்தை அப்படின்றதுனால இந்த குழந்தைய யாரும் ஏத்துக்க முடியாத சூழல். இதனால அவங்க இந்த குழந்தைய பூமியிலேயே விட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த சகுந்தல பறவை கிட்ட கொடுத்திருப்பாங்க. அந்த பறவை பத்தின இங்க கொண்டு வந்து வச்சிருக்கோம். இந்த குழந்தை வந்ததுக்கான காரணம் கடவுளோட செயலாதான் இருக்கும். இனிமேல் இந்த குழந்தை இங்கதான் வளரப்போகுது அப்படின்ற மாதிரி இந்த குழந்தைக்கு சகுந்தலா அப்படின்ற பேரை வைக்கிறாங்க. இந்த சீன் அப்படியே கட் ஆகி பல வருஷம் கழிச்சு நாட்டுக்குள்ள இருக்க மக்களை காமிக்கிறாங்க. அவங்க இயல்பா தங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது காட்டு விலங்குகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களோட வீட்டுக்குள்ள வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் கொடூரமான முறையில தாக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த நாட்டோட அரசரான துஷ்வந்தா அப்படின்றவர் அங்க வர அங்க இருக்கிற எல்லாரையும் காப்பாத்தி இந்த விலங்குகளை காட்டுக்கு கூட்டு போகணும் அப்படின்றதுக்காக நெருப்பு பந்தத்தை எடுத்துக்கிட்டு துரத்திட்டு காட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்க அங்க ஒரு பெரிய ஆசிரமம் இருக்கிறத கவனிக்கிறார். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாமே பயங்கர அன்போடு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறார். மேலும் மேலும் போகும்போது அந்த இடத்த பத்தி இவருக்கு ஆவல் தூண்ட ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு 2 பெண்கள் பாத்தீங்கன்னா சகுந்தலா எங்க போனா, அவன் இங்க காணுமே அப்படின்ற மாதிரி தேடிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ இதை கேட்ட உடனே இவருக்கு ஆர்வமாயிடுது. யார் அந்த சகுந்தலா அப்படின்ற மாதிரி இவங்க பின்னாடியே போய் பார்த்துக்கிட்டே இருக்க அவங்களும் கொஞ்சம் தூரம் ஓடி போனதுக்கு அப்புறமா சகுந்தலாவை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சகுந்தலாவை சுத்தி நிறைய பட்டாம்பூச்சிகள் பிரிய மனம் இல்லாம ஓட்டிக்கிட்டு இருக்கும். அண்ட் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த பட்டாம்பூச்சிக்கு கூட உன்னை பிடிச்சிருக்கு, இதை காப்பாத்தணும் அப்படின்னா அரசரான யஷ்வதந்தா வந்தாதான் முடியும் போல அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ண. ஆனா உண்மையா அவர் அங்க இருக்கார் இல்லையா, ஒரு பூவை எடுத்து அம்புல வச்சு அதை விட்டுறாரு. எல்லா பட்டாம்பூச்சிகளும் அந்த பூவை தேடி போக அப்பதான் முதல் முறையா சகுந்தலாவை பாக்குறாரு. பார்த்த உடனே காதல் கொள்ள ஆரம்பிக்கிறார். அண்ட் அவங்களுக்கும் இவர் பார்த்த உடனே பிடிச்சி போயிடுது. இதனால அவங்க கூட பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறார். ஸ்டார்டிங்ல இவர் ஒரு அரசர் அப்படின்ற மாதிரி தெரியாம பேசிக்கிட்டே இருந்தாலும் அதுக்கப்புறமா ஒரு அரசர் அப்படின்ன உடனே மரியாதை எல்லாத்தையும் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒரு மதம் பிடிச்ச யானை வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதும் அரசர் இவங்களை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக யானை கூட சண்டை போட்டு யானை அடக்கிட்டுறாரு. ஆனா அந்த சமயம்னு பார்த்து அரசபையில இருந்த ஆளுங்க எல்லாரும் வந்து இதை பார்த்த உடனே பயங்கரமா புகழ ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஹீரோயினுக்கும் இவரோட வீரத்தை கண்டு பிடிச்சி போயிடுது. ஆனா சகுந்தலாவை வளர்க்குற அவங்க அம்மா பாத்தீங்கன்னா இதை ஒரு கெட்ட சகுனமா கொள்றாங்க. மதம் பிடிச்ச யானை இங்க வந்து இருக்கு, எனக்கு என்னமோ இது சரியா படல அப்படின்ற மாதிரி சகுந்தலாவை கூட்டு போக அப்படியே கட் பண்ணி சகுந்தலா அரசரை நினைச்சு காதல் கொண்டுகிட்டு இருக்க மாதிரியும் இன்னொரு சைடு அரசர் இருக்கா இல்லையா அவர் சகுந்தலாவை நினைச்சு நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்க மாதிரியும் காமிக்கிறாங்க. அப்போ 2 முனிவர்கள் பாத்தீங்கன்னா இவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வருவாங்க. எங்களோட தவத்தை கலைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த காலமேனியோட அரக்கர்கள் முடிவு பண்ணிருக்காங்க. இந்த சமயத்துல எங்களோட குரு இங்க இல்லாததால எங்களால எதுவும் பண்ண முடியல, அதனாலதான் உங்களோட உதவியை நாடி வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்ல இவரும் உதவி பண்ண சம்மதிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. ஆசிரமத்துல முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய பூஜையை பாத்தீங்கன்னா நடத்திட்டு இருப்பாங்க. இதை தடுக்க கூடாது அப்படின்றதுக்காக அரசரும் உங்களுக்காக காவல் காத்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த அரக்கர்கள் எல்லாரும் வந்து இதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாங்க. இதை எக்காரணத்தை கொண்டு நடக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அரசர் அங்க இருக்காரு இல்லையா, தான் படையை கொண்டு போய் அந்த அரக்கர்கள் கூட பாத்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறார். பயங்கரமான சண்டை போக்கிட்டே இருக்க இன்னொரு சைடு யாகம் அந்த சண்டைக்கு நடுவுல நடந்து முடிஞ்சிருச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த காலமேனியோட அரக்கர்களும் யாகத்தை தடுக்க முடியல அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. ஆனா அரசருக்கு அங்க பயங்கரமான மரியாதை. உங்களோட துணை இல்லாம இந்த யாகத்தை நாங்க நடத்தி இருக்க முடியாது, உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆனா அது மட்டும் இல்லாம நீங்க இங்க இருந்துட்டு போனீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல இவரும் சில நாட்கள் ஆசிரமத்துல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. அண்ட் இன்னொரு சைட் கட் பண்ணி அந்த அரக்கர்கள்லாம் தோல்வி அடைஞ்சு போயிட்டாங்க இல்லையா, மொத்த பேரும் ஒண்ணு கூடி இது எல்லாமே அந்த அரசரால வந்தது, அந்த அரசரையும் அந்த மகரிஷிகளையும் நம்ம பழி வாங்கணும், அதுக்கான நேரம் பார்த்து நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அண்ட் இன்னொரு சைடு கட் பண்ணி சகுந்தலத்தை காட்டுறாங்க. அரசர் மீது இவங்களுக்கு காதல் வந்துருச்சு இல்லையா, அதை வெளிப்படுத்த முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களோட 2 நண்பர்களும் வந்து உன் மனசுல படுற விஷயத்தை எல்லாத்தையும் இந்த தாமரை இலையில எழுதுன்னு சொல்ல அவங்களும் மனசுல இருக்க எல்லா விஷயங்களும் எழுதிடுறாங்க. அண்ட் எழுதி முடிச்ச உடனே அந்த தாமரை இலை பறந்து போய் அரசர்கிட்ட விழுந்துருது. அந்த அரசரும் அங்கதான் இருக்கா இல்லையா, அந்த இலைகள்ல இருக்க ஒவ்வொரு வரிகளையும் படிக்கும் போது இவங்க தான் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த இவர் புரிஞ்சுக்கிறாரு. 2 பேரும் தனியா இருக்கும்போது ஒருத்தருக்கு
ஒருத்தர் காதலை வெளிப்படுத்திக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பஞ்சபூதங்கள் சாட்சியோட நம்ம இங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் முடிச்சுக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அங்கே ஏதாவது சந்தோஷமா இருப்பாங்க. இந்த சீன் அப்படியே காமிச்சிட்டு கட் பண்ணி இவங்களோட குரு இமயமலை பயணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. சகுந்தலாவோட அம்மாக்கு பாத்தீங்கன்னா அரசர் கூட இவங்க பண்ண விஷயங்கள் எல்லாம் தெரியும். இதனால சகுந்தலாவை வளர்த்த இவர் என்ன சொல்லுவாரோ அப்படின்ற மாதிரி பயத்துல இருக்கும்போது சகுந்தலாவும் இவர்கிட்ட வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவங்க 2 பேரும் ஐம்பூதங்கள் சாட்சியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்ல இவர் பாத்தீங்கன்னா தன்னோட பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம், எனக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்லம்மா, இப்ப அரசர் எங்க இருக்காருன்னு கேட்க அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று ரிவீல் ஆகுது. அரசர் பாத்தீங்கன்னா இந்த ஆசிரமத்துல இருந்து அரண்மனைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி புறப்பட்டு இருப்பாரு. அந்த சகுந்தலா கிட்டயும் போய் கண்டிப்பா நான் அவனை கூட்டு போகிறதுக்காக திரும்பி வருவேன், உனக்காக அந்த அரண்மனையே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட நினைவு சின்னமா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கையில இருக்க ஒரு ராஜ முத்திரை வச்ச மோதிரத்தை கொடுக்கிறாரு. இந்த மோதிரம் சாதாரண மோதிரம் இல்ல, இது நம்ம காதல் சின்னம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெரிய மனமே இல்லாம அங்கிருந்து போயிருப்பார். இந்த எல்லா விஷயங்களையும் இவங்க சொல்லி முடிக்க அரசர் ரொம்ப நல்ல மனிதர், அவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா அதுல இருந்து தவற மாட்டாரு, உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போவாருமா, அது வரைக்கும் உன்னை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புமா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் சந்தோஷப்பட்டு தான் அரசர் வந்து தன்னை கூட்டு போவாரு அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. நாட்கள் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அரசரோட குழந்தை இவங்களோட வயிற்றுக்குள்ள வளர ஆரம்பிக்குது. அரசர் தன்னை வந்து எப்ப கூட்டிட்டு போவாரு, பல நாட்கள் ஆகிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி இவங்களும் கண்டிப்பா வந்துருவாரு அப்படின்ற மாதிரி வரத்தசைய பார்த்து நின்னுகிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துலதான் ஒரு முனிவர் அந்த இடத்துக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. துர்வாச மகரிஷி அப்படின்றது இவருடைய பேரு. இவரோட பிறப்புக்கே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கதை இருக்கும். அதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சிவனோட மொத்த கோபமும் இவங்க அம்மா வயித்துல இருக்கும்போது இவருக்குள்ள சிவன் கொடுத்துட்டு இருப்பாரு. அதனால இவருக்கு பயங்கரமான கோபம் வரும் அப்படின்ற மாதிரி காமிச்சு இவர் அந்த ஆசிரமத்துக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி சகுந்தலா அரசர் வந்து கூட்டு போவாரு, அவர் இன்னைக்கு வந்துருவாருன்னு தோணுது அப்படின்ற மாதிரி அவரோட நினைவுகள்ல அங்க இருக்கிற எதை பத்தியோ, அதாவது பக்கத்துல எந்த பொருள் இருக்குதுன்னு கூட தெரியாம அவர் வர திசையை பார்த்து நின்னுகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் இந்த மகரிஷி அங்க போக சகுந்தலா அப்படின்ற மாதிரி முதல்ல கூப்பிடுற காதுல கேட்கல, நான் வந்து இருக்கிறது தெரியலையான்னு கேட்க மறுபடியும் அவங்க கேட்காம நின்னுகிட்டே இருக்காங்க. இதனால கோபமான இவரும் என்ன நீ பயங்கர அவமானம் செஞ்சுட்ட, இவ்வளவு கூப்பிட்டும் காது கேட்காத மாதிரி நீ நின்னுகிட்டே இருக்கல, யாரோ ஒருத்தனை நினைச்சு தானே இப்படி நின்னுகிட்டு இருக்க, நீ யார நினைச்சு இவ்வளவு தூரம் நின்னுகிட்டு இருக்கியோ அந்த ஆளே உன்னை மறந்து போயிடுவான், அவனுக்கு நீ யாருன்னே தெரியாது, இதுதான் என்னோட சாபம் அப்படின்னு மாதிரி கொடுத்துட்டு போக்கிட்டே இருக்க. சகுந்தலாவோட 2 நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த விஷயத்த கேக்குறாங்க. ஒரு நண்பர் அந்த மகரிஷி பின்னாடி போயிடுறாங்க. அண்ட் இன்னொரு நண்பர் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து என்ன சகுந்தலா இங்க பண்ணிக்கிட்டு இருக்க, வா இங்க இருந்து போகலாம் அப்படின்னு மாதிரி கூட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. சகுந்தலா அரசர் வருவாரு அப்படின்னு மாதிரி ரொம்ப நம்பிக்கிட்டே இருப்பாங்க. நாட்கள் போக்கிட்டே இருக்கிறதால பயங்கர சோகத்திலும் இருப்பாங்க. இதை பார்த்த இவங்களோட வளர்ப்பு தந்தையோ இதுக்கு மேல நீ இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது, அரசர் கொடுத்த வாக்க காப்பாற்ற மாட்டார், அவர் இன்னும் வரல அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, எனக்கு அரசரை பத்தி நம்பிக்கை இருக்கு, ஆனா இப்போ உன்னை நான் அங்க கொண்டு போய் சேர்க்கணும், ஏன்னா அரசருக்கு ஒரு வாரிசு வந்திருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியணும் இல்லையா, அதனால சரி உடனடியே அரண்மனைக்கு போக தயாராகு அப்படின்னு மாதிரி சொல்ல இவங்களும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு தன்னோட காதல் கணவரை பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. ஆனா அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாமே இவங்க போறாங்க அப்படின்ற மாதிரி சோகத்துல வந்து நிக்குது. நான் எங்கேயுமே போகல, உங்களோட நினைவுகள்ல தான் இருக்கேன், நான் இல்லாத குறைய நீங்க தான் இந்த ஆசிரமத்துக்கு தீர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவங்களோட தோழி இருக்காங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. அந்த மகரிஷி பின்னாடியே போனாங்க இல்லையா, அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அவரோட காலை பிடிச்சி கஞ்சிருப்பாங்க. அரசர் அவங்கள கூட்டு போற அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனாலதான் அவரோட நினைவுகளால அவங்க இருந்துட்டாங்க. வேணும்னு அவங்க இதை பண்ண கிடையாது, இதை மன்னிச்சிருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பிறக்க போற குழந்தைக்கு எதுக்காக நீங்க அந்த சாபத்தை கொடுத்தீங்க, அப்பா யாருன்னு தெரியாம அந்த குழந்தை எந்த கஷ்டமும் பட வேணாம் அப்படின்ற மாதிரி கெஞ்ச இவர் கொடுத்த சாபத்தை திருப்பி பெற முடியாது, ஆனா அதுல இருந்து நீங்க வழி உண்டு அப்படின்ற மாதிரி 2 பேர் காதலுக்கும் சாட்சியா இருக்க ஏதாவது ஒரு பொருளை பார்த்தாங்க அப்படின்னா மறந்து போன நபருக்கு நினைவுகள் எல்லாமே வந்துடும். ஆனா இது நடக்கணும் அப்படின்னா இந்த விஷயம் பரம ரகசியமா இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க பாத்தீங்கன்னா யாருக்கும் சொல்லாம மறைச்சிருப்பாங்க. அண்ட் ஹீரோயின் கிட்டயும் வந்து கையில இருக்க மோதிரத்தை காட்டி இது உங்களோட காதல் சின்னம், நீ அங்க போன உடனே இந்த அரசர்கிட்ட காமி, இதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு நல்லதா நடக்கும் அப்படின்ற மாதிரி படகுல ஏத்தி விடுறாங்க. அண்ட் இவங்களும் அரசரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சந்தோஷத்துல கிளம்ப இப்ப அப்படியே கட் பண்ணி அரண்மனையை காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க. உள்ள போன உடனே அரசரை பார்த்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு 3 பேர் சகுந்தலா கூட வந்துட்டு இருப்பாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி அரசபையில இருக்க அரசரை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற அரசபை தலைவர்கள் கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசிரமத்துல இருந்து ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்ல இவரும்
உள்ள கூட்டு வந்து நிறுத்த சொல்றாரு. நிறுத்தின உடனே உங்களுக்காக எங்களோட மகரிஷி ஒரு ரோலை அனுப்பியிருக்காரு, அதை படிக்க கடமைப்பட்டிருக்க அப்படின்ற மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறார். அந்த மகரிஷி இல்லாத சமயத்துல அரசர் அங்க போய் அந்த சகுந்தலா கூட காதல் கொண்டு 2 பேரும் 5 பூதங்கள் சாட்சியா கல்யாணம் பண்ணி இப்போ அவங்களோட குழந்தை வயித்துல இருக்கு இல்லையா. இந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி சகுந்தலாவை நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார். இது எல்லாத்தையும் படிச்சு முடிச்ச உடனே இவருக்கு ஒன்னும் ஞாபகம் இல்ல. இது எனக்கான ஓலை தானா, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்க தப்பா வந்துட்டீங்க போல அப்படின்ற மாதிரி சொல்ல வளர்ப்பு தாயிருக்காங்க இல்லையா, அவங்களும் சகுந்தலாவோட முகத்தை அரசருக்கு காமிக்கிறாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம நீங்க கொடுத்த மோதிராவ கையில இருக்கு, இதை பார்த்தாலாச்சும் உங்களுக்கு ஞாபகம் வருமா அப்படின்ற மாதிரி கைய காமிக்க மோதிரம் பாத்தீங்கன்னா அங்க இல்ல. மோதிரம் எங்க போச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கும்பொழுதுதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒண்ணு காமிக்கிறாங்க. சகுந்தலா ஆத்துல இருந்து முகத்தை கழுவும் போது மோதிரம் கையில இருந்து விழுந்திருக்கும். அந்த மோதிரத்தை ஒரு பெரிய மீன் பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும். இதனால கையில மோதிரமும் இல்ல. இந்த விஷயம் சகுந்தலாக்கு இப்பதான் தெரிய வருது. இதை பார்த்த உடனே அங்க இருக்கிற எல்லா அரசவை தலைவர்களும் பாத்தீங்கன்னா ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. அரசரோட வாரிசாகல நீங்க பிளான் போட்டு தானே இதை வந்திருக்கீங்க, யாரு கூடயோ உன்னோட காமத்துக்காக இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்க அரசரோட குழந்தைன்னு வந்து நிக்கிறியா? அரசருக்கு இது எதுவுமே ஞாபகம் இல்ல, இன்னும் என்னென்ன விஷயங்கள பேசி நடிக்க போற அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்க சகுந்தலாவை கூட்டு வந்தவங்களும் இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல, இருந்தாலும் உங்களை இங்க வந்து கொண்டு சேர்த்துட்டோம், இதுக்கு மேல உங்க கூட இருக்க நாங்க விரும்பல அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சகுந்தலாவோட வளர்ப்பு தாயும் பிரியமானமே இல்லாம அங்க இருந்து போயிடுறாங்க. அண்ட் போகும்போது அரசர் கிட்ட ஒரே ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போறாங்க, அவங்கள நீங்க தண்டிக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் நம்ம உயிரோடவே விடக்கூடாது, அவளுக்கு சரியான தண்டனை கொடுங்க அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அரசர் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இவ பார்க்க பாவமா இருக்கா, என் பேரை சொல்லி இந்த மாதிரி பொய்களை சொல்லிட்டு இருந்தாலும் இவளுக்கு நான் மன்னிப்பு கொடுக்கறேன், ஆனா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கிற ஆலோசனை கொடுக்கறவர்கிட்ட போய் கேட்க அவரும் இவங்கள நம்ம வெளியே அனுப்ப வேணாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா, நம்மளே இவங்கள பார்த்துப்போம், அவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா முகஜாடைகள் உருவங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்க தான் இவங்களோட அப்பா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவோம், நீங்க ஏதாவது நடந்து மறந்துருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டுக்கிட்டு இருந்த சகுந்தலாவால இதை தாங்கவே முடியல. இப்படிப்பட்ட கலங்கத்துக்கு நான் ஆளாயிட்டனே அப்படின்ற மாதிரி அங்க விழுந்து இந்த பூமி மாதா கிட்ட அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ண இவங்களோட அம்மாவான மேனகை இருக்காங்க இல்லையா, சொர்க்கத்துல காமிக்கிறாங்க. தன்னோட குழந்தை இப்படி ஒரு இன்னல் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் நான் எதுவும் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணி பூமியில காட்டுறாங்க. இதுக்கு மேலே இவங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அரசவையில இருந்து வெளியே போகணும்னு ட்ரை பண்றாங்க. அப்ப ஊர்க்காரங்க எல்லாருமே இவதான் அரசர் மேல பழி போட்டவ, இந்த மாதிரி ஜென்மெல்லாம் உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கல்ல தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் மக்கள் விடுற மாதிரி தெரியல, பின்னாடியே துரத்தி வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி துரத்திட்டு வந்துகிட்டே இருக்கும்போது இவங்க ஒரு கடற்கரை பக்கமா வந்து நிக்கிறாங்க. ஆனா அந்த கடற்கரையில பாத்தீங்கன்னா ஒரு நபர் மீனை பிடிச்சிக்கிட்டு இந்த வாட்டி பெரிய மீனா மாட்டிருக்கு, இதை கட் பண்ணா குழம்பு ஒரு 3 நாளைக்கு தேரும் அப்படின்ற மாதிரி வெட்டின உடனே அதுல இருந்து மோதிரம் பாத்தீங்கன்னா தெரிச்சுக்கிட்டு ஒரு கைக்கு ஓடி வருது. சகுந்தலா கிட்ட இருந்து காணாம போச்சு இல்லையா, அந்த மோதிரம் தான். அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு விக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் கிட்ட போக அந்த நபரும் மோதிரத்தை பார்த்துட்டு இது அரசரோட மோதிரமாச்சு அப்படின்ற மாதிரி அரசபைக்கு தகவல் சொல்ல எல்லாரையும் கூட்டிட்டு போய் அங்க நிறுத்துறாங்க. உங்களோட மோதிரத்தை இவன் திருட்டிட்டு போயிட்டான், இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மோதிரத்தை காமிக்க சகுந்தலாவோடையும் அரசரோடையும் காதல் சின்னம் இதுதான் இல்லையா, இத இவர் பார்த்துட்டாரு. நினைவுகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஆனா அது கூடவே இவர் சகுந்தலாவை யாருன்னே தெரியாது, இங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டு இருப்பார் இல்லையா, அந்த விஷயங்களும் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. ஆனா அப்படியே கட் பண்ணி நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சகுந்தலாவை இவர் காதலிச்சதும் அண்ட் கல்யாணம் பண்ணதும் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இப்போ அவ குழந்தையோட வந்து நின்னா இல்லையா, அது இந்த அரசரோட குழந்தை தான், அரசபையோட வாரிசு தான், அவ வழுத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு. இது தெரியாம இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், ஏதோ ஒரு மூட சக்தி என இது எல்லாத்தையும் மறைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பி அங்க இருக்கிற எல்லா ஆளுங்களையும் திரட்டி சகுந்தலாவை கண்டுபிடிக்கிறவளையும் இந்த அரசபை இயங்காது, எந்த மூலையில இருந்தாலும் சகுந்தலாவை கண்டுபிடிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஊர்ல இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா சகுந்தலாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்க தேடியும் கிடைக்கிற மாதிரியே தெரியல. இதனால அரசர் குடிக்கு அடிமையாகி என்னோட சகுந்தலா இல்லாத இந்த நாடு எனக்கு தேவையே இல்லை, என்னோட உயிரும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு மாதிரி பயங்கரமா புலம்பிக்கிட்டே இருக்க இந்த விஷயத்த சொர்க்கத்துல இருக்க மேனகை கவனிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. அரசர் சகுந்தலா இல்லாம உயிரே விட்டுருவாரு போல, எதுக்காக இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி புலம்ப அங்க கரெக்டா தேவேந்திரன் வந்து இது எல்லாமே ஒரு செயலுக்காக தான் நடக்குது அப்படின்ற மாதிரி இதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அரசர் தான் திரும்பி வந்து கூட்டு போற அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்கும் இல்லையா, எதனால அப்படின்னா அந்த காலமேனி அரக்கர்கள் கிட்ட போர் புரிஞ்சு அதுல இருந்து வெற்றியை புரிஞ்சுட்டு சகுந்தலாவை கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருப்பார். ஆனா காலமேனிகள் காலத்தை கடத்திக்கிட்டே இருக்கிறதால
இவரால போக முடியாத ஆயிடும். இது அவங்களோட பிளானா இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாம சகுந்தலா அரசர் கூட சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி இவ்வளவு விஷயங்களை பண்ணிருப்பாங்க. அண்ட் சகுந்தலாவை அடிச்சு ஊரை விட்டு துரத்திருப்பாங்க இல்லையா, அந்த சம்பவத்திலையும் இவங்க சகுந்தலாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா கொண்டு இருக்க மாட்டாங்க. இதனால கோபமான இந்த அரக்கர்களோட அரசனும் வேவு பார்க்க போன 2 பேரையும் கொண்டுடுறாரு. எதனால அப்படின்னா சகுந்தலா இவங்களுக்கு முக்கியம் கிடையாது. சகுந்தலா வயிற்றுல வளருது இல்லையா குழந்தை, அந்த குழந்தை தான். அந்த குழந்தை நவீன உலகத்துல வாழ போகுது. ஆனா அந்த குழந்தையாலதான் அசுர இனத்துக்கு அழிவு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை தடுக்கணுன்றதுக்காக தான் இதை பண்ணிருப்பாங்க. ஸோ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ சொல்லி இதுக்கு தீர்வு காணணும் அப்படின்றதுக்காக அரசர் கூட பார்த்தீங்கன்னா அந்த தேவேந்திரனோட தேரை ஓட்டுறவர் ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த அரக்கர்களை அழிக்கிறது மூலயமா சகுந்தலாவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரு தன்னோட படைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தேவேந்தர் கூட காலமேனி அரக்கர்கள் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. தேவேந்திரனால அழிக்க முடியாது அப்படின்றதுனால அந்த அரக்கனை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி அரசர் போகும்போது சாகர தருவாயில பார்த்தீங்கன்னா இந்த அரக்கன் ஒரு விஷயத்த சொல்லுவான். சகுந்தலா எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம் தான். இமயமலையில ஒரு ஆசிரமத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அரக்கர்களால போக முடியாததால இது நாள் வரையும் அவங்க உயிரோட இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே கட் பண்ணி சகுந்தலாவை தேடி இவர் பாத்தீங்கன்னா இந்த ஆசிரமத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டு இமயமலையை சுத்தி போக்கிட்டே இருக்கும்போது புலி மேல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை அழகா வந்துகிட்டே இருக்கும். அந்த குழந்தைய பார்த்த உடனே இவர் அந்த குழந்தை கூட போய் பேச ஆரம்பிக்கிறார். அந்த குழந்தையும் பயங்கர தைரியமா இருக்கும். 2 பேரும் சண்டை போட்டுக்கலாமா, யார் வெல்றான்னு பாத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி அரசர் கூட போட்டி போட்டு பேசிக்கிட்டே இருக்க அப்பதான் தெரிய வருது அரசருக்கு இது இவரோட குழந்தை அப்படின்னு. இதனால ஆச்சரியத்துல இருக்கும்போது கரெக்டா சகுந்தலா அங்க தன்னோட குழந்தைய கூட்டு போகணும்னு நிக்கிறாங்க. அரசரை பாக்குறாங்க. 2 பேரும் தனியா அறியாம கண்களால காதல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ சகுந்தலா அனுபவிச்ச இன்னல்கள் எல்லாமே ஞாபகம் வருது. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது அப்படின்னு மாதிரி குழந்தைய தூக்கிட்டு வேகமா ஆசிரமத்துக்கு ஓடி போறாங்க. அண்ட் பின்னாடியே அரசரும் வந்துகிட்டே இருக்கும்போது அப்பதான் சகுந்தலா எப்படி இந்த குழந்தைய பெத்தெடுத்தாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே உங்களை கொல்லணும் அப்படின்னு மாதிரி அடிச்சு தொடத்திருப்பாங்க இல்லையா. நடந்து ஒரு காட்டுக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற குகைக்குள்ள வரும்போது இவங்களுக்கு பிரசவ வலி பயங்கரமா எடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். இதனால அந்த குகையிலேயே பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க. நான் பிறக்கும் போது அனாதையா தான் இருந்தேன், இப்ப உன்னையும் அனாதையா பெத்தெடுத்தனே அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே பக்கத்துல இருக்கிற ஆசிரமத்துக்கு போக அங்க இருக்கிற ஒரு மகரிஷி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து இது நாள் வரையும் வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணி இவங்க ஆசிரமத்துக்குள்ள ஓடி போய் கதவை சாத்திக்க அரசரும் பின்னாடியே ஏதோ ஒரு செயலால எனக்கு எல்லாமே மறந்து போயிருச்சு, அது ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் உணர்ந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு இவங்களை காப்பாத்தி வளர்த்துக்கிட்டு இருக்காரு இல்லையா அந்த மகரிஷி வர்றாரு. இதனால சகுந்தலாவும் கதவை திறந்துகிட்டு வெளியே வர அப்பதான் இவர் மூலமா ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இவங்களுக்கு ஒரு சாபம் கொடுத்தாங்க அப்படின்றதும் ஆனா அது இவங்களுக்கே தெரியாது அப்படின்றதையும் சொல்றாரு. யாரோட நினைவால அன்னைக்கு நீ சாபத்தை வாங்கினியோ அவரோட நினைவு திரும்பி வந்ததும் இந்த மோதிரத்தால தான் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க இவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்த இவங்களும் கண்ணீரோட ஒண்ணு சேர்றாங்க. இந்த விஷயத்த சொர்க்கத்துல இருக்க சகுந்தலாவோட அம்மாவும் பார்த்து சந்தோஷப்பட அதை அப்படியே கட் பண்ணி சகுந்தலா அந்த நாட்டோட அரசி ஆகுற மாதிரியும் இவங்களோட குழந்தை அந்த நாட்டோட இளவரசி ஆகிற மாதிரியும் காமிச்சு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.